குற்றவாளிகளை பிடிக்க புதிய முயற்சியில் ஈடுபடும் இந்திய காவல்துறை. குற்றங்களில் கைதாகும் நபர்களின் DNA விவரங்களை சேகரிக்கும் போலீசார். முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். 2022 ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி கொடூர குற்றங்களில் கைதானவர்களின் DNA தரவுகளை நாடு முழுவதும் காவல்துறை சேகரிக்க தொடங்கியுள்ளது. DNA சுய விவரங்கள், கைரேகைகள், புகைப்படங்கள் மற்றும் கருவிழி ஸ்கேன் போன்ற விவரங்களை சேகரித்து குற்றங்களில் ஈடுபட்டு கைதானவர்கள் மற்றும் தண்டனை பெற்றவர்களுக்கென தனித்துவமான அடையாள பதிவை அரசு தயாரித்து வைக்க தொடங்கியிருக்கிறது. இந்த பதிவுகள் 75 ஆண்டுகள் வரை பாதுகாக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த 5 மாதத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களின் DNA தரவுகள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றச்சம்பவ இடத்தில் கிடைக்கும் புகைப்படங்கள் மற்றும் உயிரியல் விவரங்களை சில நிமிடங்களிலேயே தேசிய தரவு தளத்துடன் ஒப்பிட்டு குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண முடியும் என்று NCRB தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தனித்துவமான அடையாளம் உருவாக்கப்படுவதால் குற்றவாளிகள் தங்களின் உருவத்தையோ பெயரையோ மாற்றினாலும் அறிவியல் ரீதியாக அவர்களை அடையாளம் காண முடியும் என்று NCRB தெரிவித்திருக்கிறது.